திருச்சி ஆட்சியர் அலுவலகம் அருகே 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், வணக்கம். தற்பொழுது 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி அடைந்தவர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களுடைய போராட்டத்திற்கு காரணம் என்ன? இவர்களின் கோரிக்கைகள் என்ன? விரிவான தகவல்கள். வணக்கம் சங்கீதா. திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 2013 ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றோர் நலச்சங்கம் சார்பாக தற்போது 100வது போராட்டமாக மாபெரும் கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளார்கள். இவருடைய முக்கிய கோரிக்கையை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பதுதான். தொடர்ந்து பல முறை கோரிக்கை வைத்தும் பல அதிக அரசை சந்தித்தும் இவர்கள் கோரிக்கை இதுவரைக்கும் நிறைவேற்றப்படவில்லை என தொடர்ந்து பல கட்டமான போராட்டம் நடத்திய பிறகு தற்போது 100வது போராட்டமாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்து நம்மிடையே பேசுகிற இளங்கோசா அவர்கள் அவர்கிட்ட கேட்போம். சார், இப்போ இந்த போராட்டத்துடைய முக்கிய நோக்கம், தொடர்ந்து உங்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்கீங்க, அரசு அதிகாரிகள் சந்திச்சிங்களா? அவங்க தரப்பு என்ன சொன்னாங்க? 2013 தேர்ச்சி பெற்று கிட்டத்தட்ட 26 ஆண்டு காலமாக ஆறாத காயத்துடன் இருக்க எங்களுக்கு யாருமே இல்லை. அப்படி ஒரு மிகப்பெரிய இன்னல்ல இருக்கிறோம். இந்த பூக்களை நாராகவாவது மதிப்பீர்களா அப்படின்ற மாதிரி தான் திருச்சியில் 6வது போராட்டம். மொத்தத்தில் திமுகவுக்கு எதிராக 100வது போராட்டம். இந்த ஆசிரியர் தகுதி, இந்தியாவில் ஒரு அரசு பள்ளி ஆசிரியராக போனால் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறணும். நாங்களாம் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்றிருக்கோம். அதோடு சேர்த்து இன்னொரு நியமன தேர்வு தேர்ச்சி பெறணும்னு நாங்கள் தேர்ச்சி பெற்று 5 ஆண்டுகளுக்கு பிறகு அரசாணை கொண்டு வராங்க. எங்களோடு தேர்ச்சி பெற்றவங்க பாதி பேர் வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்க நியமன தேர்வு எழுத சொல்லுவீங்களா? நாங்கள் காத்து கொண்டிருக்க எங்களுக்கு நியமன தேர்வு வைக்கிறோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ கடந்த கால ஆட்சி சொல்லும்போது அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மன்மிகு தளபதியார் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இது இருள் சூழ்ந்த அரசாணை, இது எப்படி இன்னொரு தேர்வு எழுத சொல்றது? அர்த்தமற்ற அரசாணை, அநியாய அரசாணை, அராஜக அரசாணை. இந்த அரசாணை கழகாட்சி அமைந்தவுடன் உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும், உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும், ஆட்டம் முடிகிறது, 6 மாதத்தில் விடுகிறதுன்ட்டார். அப்பா, நமக்கான அரசியா போடுறா ஓட்ட அப்படின்ட்டு எல்லா பேரும் ஓட்டை தூக்கி போட்டு அவருக்கு ஜெயிக்க வச்சு வெற்றிக்கு பக்கத்தில் 177 தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செஞ்சு அவ்வளோ தூரம் பக்கத்துலன்னா நம்ம உங்கள் தொகுதி செயலி ஸ்டாலின் அதில் கிட்டத்தட்ட 2000 கோரிக்கை மனு போட்டு இது வரைக்கும் பதில் இல்லை. எந்ததுக்குமே கிடப்பிருக்கு. இதுவரை நீங்கள் சொன்னது போல் முதல்வரை ஒரு 5 முறை சந்தித்தோம். அதுபோக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை 60க்கும் மேற்பட்ட முறைகள் சந்தித்தோம். இதுவரை எந்த ஒரு தீர்வும் இல்லை. முதல்வர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் செய்வோம்ட்டீங்க. எப்படி எங்களுக்கெல்லாம் காரியம் செய்த பிறகு செய்வீர்களா? பணிக்காலத்தில் பாதி காலத்தை இழந்து தவிக்கிறோம். அரசு பள்ளியில் தற்காலிக ஆசிரியர் போகிறீங்க. அந்த தற்காலிக ஆசிரியர் 12,000 ரூபா சம்பளத்துக்கு போடுறா? 12,000 ரூபா சம்பளத்துக்கு தகுதி டெட்டே இல்லாத ஏதோ ஒரு மக்கு பையிலையாம் போடுறா? பிஎட் முடிச்சு, எம்எட் முடிச்சு, டீச்சர் ட்ரைனிங் முடிச்சு, டெட்டு முடிச்சு பாஸ் பண்ணியிருக்காங்க. 10,000 ரூபா சம்பளத்தில் போடு, தொகுப்பூதியத்தில் போடு, 3 வருஷத்துக்கு நிரந்தரப்படுத்தி போடு, நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறோம், எங்களை ஒரு பாதுகாப்போட போடு, தகுதியான ஆசிரியரில் போடு அப்படின்னு தான் கேட்குறோம். உச்சநீதிமன்றமே இன்னைக்கு சொல்லியிருக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறணும்னு. அப்போ ஆசிரியர், அரசு பள்ளி ஆசிரியர்கள் டெட்டு எழுதுன்னு சொல்லும்போது அப்போ இவர்கள் வராங்க, எல்லாருமே நீங்களும் பாஸ் பண்ணுவீங்க, நானும் பாஸ் பண்ணுவீங்கன்றாரு அமைச்சர் சொல்கிறார். நீங்களும் பாஸ் பண்ணுவீங்க, நானும் பாஸ் பண்ணுவேன், அதே எப்படி இது தேர்வாக இருக்கும்? அப்போ நாங்கள் கடினப்பட்டு தேர்வு எழுதி காத்துட்டு இருக்கக்கூடிய எங்களுக்கு என்ன? ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைப்பீங்க, ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் வெடிகுண்டும்ல வீசுது இந்த திமுக அரசு. இப்போ திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க, அரசு ரத்து பண்ண சொல்லி இது வரைக்கும் பண்ணல. இப்போ இந்த ஆட்சி காலமே முடிய போகுது, இந்த அடுத்த தேர்தல் வரப்போகுது. இப்போ உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? இல்லை, மறுபடியும் தேர்தல் அறிக்கை குழுன்னு ஒரு குழு ஏற்படுத்தியிருக்காங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி. அதே ஆட்கள் தான். டிஆர்பி பாலு அண்ணன் போதில் டிஆர்பி ராஜா அண்ணன், அடுத்து அவங்க கனிமொழி அக்கா, இவங்கெல்லாம் ஏற்கனவே சந்திச்சு தான் அதில் வர வச்சோம். 520 மொத்தம் நிறைவேற்றதுனால இது 420. வண்டியாக கோரிக்கை இருக்கும்போது மொத்த கோரிக்கையே 520. அதில் எங்கள் கோரிக்கை இருக்குது. இன்னும் திமுக 420 போல் அந்த வேலையை செய்து கொண்டிருப்பது தான் வேதனையாக இருக்குது. அப்போ இவர்கள் வெறும் வாக்குக்காக மட்டுமே இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னது போல் ஈஸியாக தெளிவாக சொல்லணும்னா கலைஞர், எங்கள் தலைவர் டாக்டர் கலைஞர் தான் எங்கள் தலைவர் சொல்லுவார், திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகன்டான்வார். அந்த கதாநாயகன் ஆண்மை இழந்து விட்டான் இந்த திமுக ஆட்சியில். அதுதான் வேதனை. எங்களுக்கு 149 ரத்து பண்ண வேண்டியதானே. உங்களுக்கு என்ன? நீங்கள் சொன்னது தானே, அரசாங்கம் 149 ரத்து பண்ணிட்டு எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி அடிப்படையில் போகிறோம்னு சொன்னீங்களா? அந்த அடிப்படையில் பண்ணி நம்ம பண்ணுங்க அப்படின்றதான் எங்களுடைய கோரிக்கை. நீண்ட கால கோரிக்கை. 100 போராட்டம் எடுத்துட்டோம். இல்லை, இப்போ கோரிக்கை நிறைவேற்ற பட்சத்தில் வருகின்ற தேர்தலில் உங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்கும்? கண்டிப்பாக திமுகவுக்கு இன்னமும் இப்போ அண்ணன்லாம் சொன்னால் கோபத்தில் இருக்காரு. திமுக எங்கள் கடந்த கால இந்த எங்களுடைய பதாகையெல்லாம் புகைப்படம் பார்த்தீங்கன்னா அவர் தமிழக முதல்வர் தான் இருப்பார். கடந்த ஆட்சியிலும் அவர் தான் இருந்தார், இந்த ஆட்சியிலும் இவர் தான் இருக்கிறார். அப்போ ஒரு எல்லை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு எல்லை இருக்குது, எங்களுக்கு பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது. எங்களுடைய தலைவன், எங்களுடைய அப்பா ஆட்சி தப்பாக போச்சு, எங்களுடைய தலைவன் காத்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஜனவரிக்குள்ளே செய்கிறோம், எங்களுக்கு செய்தால் தை 1க்குள்ளே பொங்கலை வருகின்ற தை 1க்குள் எங்களுக்கு செய்தார்கள் என்றால், வாக்குறுதியை நிறைவேற்றினார்கள் என்றால், விறகால் பொங்கல் வைத்து திமுகவிற்கு விழா எடுப்போம். ஒருவேளை அந்த வாக்குறுதி நிறைவேற்ற தவறினால் எங்கள் விரல்களால் பொங்கல் வைத்து திமுகவை வீட்டிற்கு அனுப்புவோம். திமுக காரர்களே அப்படின்றத மறந்துடாதீங்க.
அவரு உங்கள் தரப்பாக எங்களுடைய கோரிக்கை மனுக்களை அரசு துறை சார்ந்த அதிகாரிடம் தெரிவித்தும் முதல்வரிடம் தெரிவித்தும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. குறிப்பாக அரசாணை 149 ரத்து செய்ய வேண்டும், இவங்களுடைய பணி நிரந்தரத்தை உறுதி செய்ய வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இவருடைய போராட்டத்தில் அடுத்த கட்டமாக தை 1க்குள் இவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் வருகின்ற தேர்தலில் திமுகவுக்கு எதிராக வாக்களிப்போம் என இவர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய போராட்டத்தின் அடுத்த நிலை என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன். மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call